வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பணத்தை மிச்சப்படுத்துவதும் ஆப்ரலார் தமிழ் சேனல். இன்னைக்கு ஜூலை மாதம் 2ஆம் தேதி வியாழக்கிழமை. பூ மார்க்கெட்டில் மல்லிகைப்பூவோட விலை குறைவாகவே கிடைக்குதுங்க. அதே நேரத்தில் கனகாம்பரம், முல்லை, சாமந்தி, ரோஜா பூக்களோட விலைகளுமே இன்னைக்கு குறைவாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் வியாபாரத்துக்கோ, அலங்காரத்துக்கோ, பூஜைக்கோ, இல்லை சாமிக்கோ பூக்கள் வாங்க போகிறீங்கன்னா செலவு கொஞ்சம் குறைவாக தான் இருக்குங்க. அந்த அளவுக்கு பூக்களோட விலைகள் குறைஞ்சிருக்கு. இன்னைக்கு மல்லிகைப்பூ 1 கிலோ வந்து 350 ரூபாயா விற்பனை ஆகுது. முல்லைப்பூ 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கனகாம்பரம் 1 கிலோ 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. ஜாதி மல்லி 1 கிலோ 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாமந்தி மஞ்சள் 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சாமந்தி வெள்ளை 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சம்மங்கி பூ 1 கிலோ 110 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அரளிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பன்னீர் ரோஜா 1 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. சிவப்பு ரோஜா 1 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கதம்பம் 1 முழம் 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. மருதுப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. கோழிக்கொண்டை பூ 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. பாடாமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. தாமரைப்பூ 1 20 ரூபாய்க்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. பூக்களோட விலைகள் நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கிலோவுக்கு 50 ரூபா வரைக்கும் அதிகரிச்சிருக்குங்க. பூக்களை நீங்கள் மொட்டுக்களாக வாங்கினீங்கன்னா 2 நாளைக்கு வச்சு பயன்படுத்தலாம். விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். விரிஞ்ச பூக்களாக வாங்கினீங்கன்னா அன்னன்னைக்கு பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். விலை கொஞ்சம் குறைவாக கிடைக்குதுங்க. நீங்கள் பூக்களை வியாபாரத்துக்கும் கடைக்கும் வாங்குறீங்கன்னா மொத்த விலை கடைகளில் 4-5 கடைகளில் விலை விசாரித்து எங்கே பூக்கள் பார்க்குறதுக்கு புதுசாகவும் விலை குறைவாகவும் கிடைக்குதோ அந்த இடத்துல மொத்தமாக வாங்கிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. இதே மாதிரி இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்கிற காய்கறிகள் மற்றும் பழங்களோட லிஸ்ட் நம்ம சேனலில் டெய்லியுமே காலையில் வீடியோவாக வெளிவருது. சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கெட்டுக்கோ கடைக்கோ போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்தே டெய்லியுமே காலையில் என்னென்ன பொருட்களாக விலை குறைவாக கிடைக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை வாங்குறது மூலமாக செலவுகளை குறைச்சி லாபத்தை அதிகரிச்சுக்கலாம். நன்றி.